ஒரு மாசத்துக்கு எத்தனை பட்டாக்கள் நம்ம கையில கிடைக்குது சுமாரா? வருஷத்துக்கு எத்தனை பட்டாக்கள் கிடைக்குது, மாசத்துக்கு எத்தனை பட்டா உருவாகுது, எத்தனை பட்டாக்கள் நம்ம விற்பனைக்கு கொண்டு வரோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு மாசம் பட்டம் ஒரு எப்படியும் ஒரு 3 பட்டா ஆவரேஜா வந்துருது கை கோழி குஞ்சிலேயே வந்துடும். சரி 10ங்கிற பட்சத்துல நம்ம வெளியிலயும் எடுக்கிறோங்க. நம்ம ரவிசங்கர் அண்ணங்கிட்ட எடுக்கிறோம். அந்த மாதிரி பழக்கமானவங்க கிட்ட மட்டும் நம்ம எடுத்து நம்பிக்கையான இடத்துல மட்டும் பட்டாக்கள் எடுக்கிறோம். ஆமா, நல்லா விளையாட்டு திறன் இருக்கிற இடத்துல தான் நம்ம எடுக்கிறோம். நமக்கு பிடிச்ச லைன் எங்க இருக்கு அங்கதான் நம்ம எடுக்கிறோம். ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ எங்கெல்லாம் விற்பனை பண்றோம்? லோக்கல்ல கொடுக்குறோமா, வெளியில கொடுக்குறோமா, எப்படி நமக்கு போயிட்டு இருக்கு? வியாபாரம் எப்படி இருக்கு? மந்தமா இருக்கா, நல்லா இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லைங்க, வியாபாரம் பார்த்தா லோக்கல்ல போறது ஆவரேஜா போயிட்டு தான் இருக்கு. ஓகே அது பெருசா இருக்காதுங்க. ஏன்னா இன்னும் லோக்கல் வந்து பர்மிஷன் இல்லை, அதனால எந்த ஹைப்புக்கும் போகல, எந்த லோக்கும் இல்லை. அது ஆவரேஜா இருக்கு. அது ஆவரேஜா ஒரே மாதிரி இருக்குங்க. நார்த் இந்தியால வடக்கெல்லாம் பார்த்தோம்னா தான் ஒரு சீசனுக்கு போகும், ஒரு சீசன் அங்க பர்மிஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு எதுவுமே செய்யலாம் இருக்கு. ஆமா, நீங்க எங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க கோழிகளை? நான் மேங்களூருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க. சரி, வெளி மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க. லோக்கல்ல நம்ம எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாருமே வர்றாங்க. இப்போ மார்க்கெட்டிங் பண்றது ஈஸியா இருக்குதுங்களா? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இருக்குங்க, மார்க்கெட்டிங் எல்லாருமே பண்றாங்க. ஆனா பண்றவங்க எல்லாருமே பார்த்தா ட்ரஸ்டபிளா இல்ல, நார்த் கஸ்டமர் நம்பிக்கையே இல்ல. ஆமாங்க, அதனால அவங்க கொஞ்சம் புது ஆளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதான் அந்த நம்பிக்கை வர்ற வரைக்குமே கொஞ்சம் சிரமம் தான் இல்லைங்களா? ஆமாங்க, அதை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும் அந்த நம்பிக்கையை. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ நம்ம பட்டாக்கள் அப்படின்னா எத்தனை மாச பட்டாக்களை கொடுக்குறோம்? ஏன்னா நம்மளுக்கு 10 மாசத்துக்கு அப்புறம் தான் கூவே ஆரம்பிக்குது. அப்ப எத்தனை மாசங்கள் கழிச்சு அதை பட்டாவா கொடுக்குறோம்? இல்ல நிறுத்தி வச்சு அதோட திறன் ஏதாவது பார்த்துட்டு கொடுக்குறோமா? எப்படி கொடுக்குறோம்? என்ன பிரைஸ் ரேஞ்சில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம்? நம்ம பட்டால விரும்பி கேட்டாங்கன்னா கொடுக்கலாங்க. நம்ம ரெகுலரா நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு நம்ம விளையாட திறன் தெரியும். அவங்களுக்கு வந்து நம்ம பட்டாவில கொடுத்தோம்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. புதுசா வர்றவங்க வந்து நம்ம கிட்ட விளையாட்டு திறனை பார்த்துட்டு எடுத்துக்கணும். நிறுத்தி வச்சுதான் கொடுக்கணும். ஆமாங்க, அப்பதான் நம்மளுக்கு நல்ல பேர் இருக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நேம் அப்பதான் வருங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்ன விலை நிலவரங்கள் நம்மளுக்கு? நம்ம விளையாட்டு திறன் பார்த்துட்டு கொடுக்கறோம் அப்படின்னா ஒரு 15 to 20 ரூபா அந்த பட்ஜெட்ல இருக்கு. அந்த பட்ஜெட் வருங்க. அவங்க பட்டாவே நமக்கு ரெகுலரா நம்மளை பத்தி தெரியும், வாங்குறாங்க அப்படின்னா பட்டாவில பிடிச்சாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சும் கொடுக்கலாம். அந்த 15க்கு கீழேயும் கொடுக்கலாம். கீழேயும் கொடுக்கலாம்.